நேயர்களே, சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் காலையில் நீங்கள் தூங்கி எழும்போது உங்களால போர்வையை விலக்கி எழ முடியவில்லை. ஒரு பயங்கரமான உணர்வு அது. ஆமா, உங்கள் கைகளோ கால்களோ உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை உணர்கிறீர்கள். தலையைச் சற்று உயர்த்திப் பார்த்தால் உங்கள் உடல் ஒரு மனித உடலாக இல்லை. கடினமான ஓடு கொண்ட ஒரு பெரிய அருவருப்பான பூச்சியாக நீங்கள் உருமாறியிருக்கிறீர்கள். கண்டிப்பா. உங்களைச் சுற்றி எண்ணற்ற மெல்லிய கால்கள் காற்றில் தவித்துக் கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். உங்களை பார்த்து உங்கள் சொந்த குடும்பமே பயந்து நடுங்கினால், உங்கள் வேலை பறிபோனால் என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு இன்றைய நவீன கார்ப்பரேட் உலகில் நீங்கள் இப்படி ஒரு பூச்சியாக மாறினால் கூட உங்கள் மேலாளர் உங்களை தொடர்பு கொண்டு, பரவாயில்ல, இன்றைய காணொளி சந்திப்பில் உங்கள் கேமராவை மட்டும் அணைத்துவிட்டு பங்கேற்று விடுங்கள் என்று சொல்லக்கூடும். சரியா சொன்னீங்க. அந்த அளவுக்கு வேலை நம்மை ஆக்கிரமித்துள்ளது. இன்று நாம் பிரான்ஸ் காஃபா எழுதிய உலக புகழ்பெற்ற உருமாற்றம், அதாவது தி மெட்டாமார்பிசிஸ் என்ற புத்தகத்தின் மூல ஆதாரங்களை வைத்து ஒரு விரிவான ஆழமான அலசலை நிகழ்த்தப் போகிறோம். இது நிச்சயமாக உங்களை அச்சுறுத்தும் ஒரு திகில் கதை கிடையாது. இது நமது அன்றாட வாழ்க்கையின் நிழல் கதை. உண்மைதான். நீங்கள் பயனுள்ளவராக, பொருளீட்டும் நபராக இருக்கும் வரை மட்டுமே இந்த உலகம் உங்களை நேசிக்கும் என்ற கசப்பான உண்மையை இந்த மூலப்பொருள் எப்படி தோலுரிக்கிறது என்பதை பார்க்கப் போகிறோம். அந்த சுடும் உண்மையை நோக்கிய நமது ஆய்வை இந்த கதையின் நாயகனான கிரிகோர் சம்சாவின் அன்றாட வாழ்க்கையிலிருந்தே தொடங்குவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமா தொடங்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த கதை இன்றைய அவசர உலகிற்கும் எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது என்பது வியப்பளிக்கும் ஒரு விஷயம். ஆமாம், காஃப்கா பயன்படுத்திய மூல வார்த்தையை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அவர் ஜெர்மன் மொழியில் பயன்படுத்திய வார்த்தையின் உண்மையான அர்த்தம் பலியிடுவதற்கு தகுதியற்ற, தூய்மையற்ற ஒரு ஒட்டுண்ணி என்பதாகும். ஒட்டுண்ணி, இந்த வார்த்தையே ரொம்ப கனமா இருக்கு. கண்டிப்பா. கிரிகோர் ஒரு ஊராகச் சென்று பொருட்களை விற்கும் ஒரு சாதாரண பயண விற்பனையாளர். அவனது வாழ்க்கை என்பது அதிகாலையில் எழுவது, தொடர்வண்டிகளை பிடிப்பது, சுவையற்ற உணவகங்களில் சாப்பிடுவது, அறிமுகமில்லாத மனிதர்களிடம் போலியாக சிரித்து வியாபாரம் செய்வது என்ற சலிப்பூட்டும் சுடத்திக்குள் சிக்கிக் கொண்ட ஒன்று. அவனுக்குன்னு சொந்தமா எந்த ஆசைகளுமே இல்லையா? அறவே இல்லை. அவனது தந்தை தொழிலில் அடைந்த நஷ்டத்தால் ஏற்பட்ட பெரும் கடனை அடைப்பதற்காகவே கிரிகோர் தனது சொந்த ஆசைகள், கனவுகள் என அனைத்தையும் புதைத்துவிட்டு ஒரு இயந்திரம் போல உழைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் சரி, மிகவும் சோர்வாக இருந்தாலும் சரி, அவன் வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அவனது உலகத்தில் சொந்த வாழ்க்கை என்ற ஒன்று இல்லவே இல்லை. அந்த சலிப்பூட்டும் தொடர் ஓட்டத்தில்தான் அந்த அதிர்ச்சியான காலை விடுகிறது. வழக்கம் போல அதிகாலை 4 மணிக்கு அலாரம் அடிக்கிறது. ஆனால் அவனால் எழ முடியவில்லை. அவன் ஒரு மாபெரும் பூச்சியாக மாறியிருக்கிறான். ஆமாம், அவனது குரல் மெல்ல மெல்ல ஒரு விலங்கின் கீச்சு குரலாக மாறுகிறது. இந்த இடத்தில் கதையின் போக்கை பார்க்கும்போது எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் வரக்கூடிய முதல் எண்ணம் என்னவாக இருக்கும்? ஐயையோ, என் உடம்புக்கு என்ன ஆனது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னை யாராவது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்களேன் என்பதுதானே? ஆமாம், அதுதான் இயல்பான மனித எதிர்வினை. ஆனால் நமது நாயகன் கிரிகோர் சம்சாவிற்கு அந்த எண்ணம் துளிகூட வரவில்லை. இங்குதான் இந்த மூலப்பொருளின் மிகச்சிறந்த உளவியல் நுணுக்கம் வெளிப்படுகிறது. அவனது உடல் ஒரு பூச்சியுடையதாக மாறிவிட்டது. ஆனால் அவனது மனம் இன்னும் அந்த சாதாரண மனிதனுடையதாகவே இருக்கிறது. அல்லது சொல்லப்போனால் ஒரு அடிமை பணியாளனுடையதாகவே இருக்கிறது. அவன் படுக்கையில் அந்த அருவருப்பான உடலோடு போராடிக் கொண்டிருக்கும் அந்த நொடியிலும், நான் இன்று காலை தொடர்வண்டியை தவறவிட்டு விட்டேனே, மேலாளர் என்ன சொல்வார் என்றுதான் பதறுகிறான். நான் வேலைக்குச் செல்லவில்லை என்றால் என் குடும்பத்தின் கடன் என்ன ஆகும்? வீட்டின் பணத்தேவைகளை யார் கவனிப்பார்கள் என்றுதான் அவன் மனம் பதைபதைக்கிறது. மனிதன் எந்த அளவுக்கு தன் வேலை என்ற வலைக்குள், பொருளாதார நெருக்கடி என்ற இயந்திரத்தனமான சுழற்சிக்குள் சிக்கியிருக்கிறான் என்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சான்று இருக்க முடியாது. தன்னுடைய சொந்த உடல் உருக்குலைந்து போனதை விட தனது வேலையை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவனை ஆட்கொள்கிறது. அந்த வேலை பறிபோகும் பயம் எவ்வளவு தூரம் செல்கிறதென்றால், அவன் இன்னும் வேலைக்கு வரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவனது அலுவலகத்தின் தலைமை மேலாளர் நேரடியாக கிரிகோரின் வீட்டிற்கே வந்துவிடுகிறார். ஒரு மனிதன் ஒரே ஒரு நாள் சில மணி நேரங்கள் தாமதமானதற்காக அவனை தேடி ஒரு மேலாளர் வீட்டிற்கே வருகிறார் என்றால், அந்த பணியிடம் எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பதை நேயர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும். அறையின் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியே பெற்றோரும் மேலாளரும் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே கிரிகோர் தன் பூச்சி உடலை
வைத்துக்கொண்டு எப்படியாவது கதவை திறந்து, நான் வந்துவிட்டேன், இதோ வேலைக்கு கிளம்புகிறேன் என்று நிரூபிக்க போராடுகிறான். ஒரு வழியாக தன் தாடைகளால் கதவின் தாழ்பாளை திறக்கிறான். கதவு திறந்ததும் அங்கே நடக்கும் அந்த முதல் சந்திப்பு காட்சி ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான வெடிப்பு. அந்த அறைக்கு வெளியில நடக்கும் காட்சி சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை மிகத் தெளிவாக தகர்க்கிறதில்லையா? கண்டிப்பா. கதவு திறக்கப்பட்டவுடன் உள்ளே நிற்பது தங்களுக்கு பணம் சம்பாதித்து தரும் ஒரு மனிதன் அல்ல, மாறாக ஒரு அருவருப்பான பூச்சி என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவனது தாயார் அதிர்ச்சியில் மயங்கி விழுகிறார். அவனை வேலைக்கு அழைக்க வந்த மேலாளர் பயத்தில் அலறிக்கொண்டு வீட்டை விட்டே ஓடுகிறார். ஆனால் அவனது தந்தையின் எதிர்வினைதான் மிக முக்கியமானது. அவர் மகனை காப்பாற்ற நினைக்கவில்லை, மாறாக ஒரு கைத்தடியை எடுத்து கிரிகோரை ஈவு இரக்கமின்றி அடித்து துன்புறுத்தி மீண்டும் அவனது அறைக்குள்ளேயே தள்ளி கதவை சாத்துகிறார். அந்த நொடியில் கிரிகோர் என்ற தனி மனிதன் அந்த குடும்பத்தின் பார்வையில் இறந்து விடுகிறான். ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக சம்பாதிக்கும் நபராக இருந்தவன் ஒரே கணத்தில் ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு சுமையாக மாறிவிடுகிறான். இது நாம் அன்றாடம் பார்க்கும் பல குடும்பங்களின் மறைமுகமான யதார்த்தம். பயன்பாடு முடிந்துவிட்டால் உறவுகளின் தன்மையும் மாறிவிடுகிறது. ஆரம்பத்தில் அவனது தங்கை கிரேட் மட்டும் சற்று மாறுபட்டு நடக்கிறாள். அவள் அவனுக்கு உணவு கொண்டு வந்து வைக்கிறாள், அவனது அறையை சுத்தம் செய்கிறாள். ஆனால் அதிலும் ஒரு துயரம் இருக்கிறது. மனிதர்கள் சாப்பிடும் வழக்கமான உணவுகள் அவனுக்கு பிடிப்பதில்லை. அழுகிப்போன காய்கறிகளும் கெட்டுப்போன உணவுகளும் தான் அந்த பூச்சி உடலுக்கு பிடிக்கிறது. அவன் மெல்ல மெல்ல தன் மனித தன்மையை இழந்து விலங்குத்தன்மைக்கு மாறிக்கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு வசதியாக இருக்கட்டும் என்று அறையில் உள்ள பழைய மரச்சாமான்களையெல்லாம் அவனது தாயும் தங்கையும் வெளியேற்றுகிறார்கள். அந்த மரச்சாமான்களை வெளியேற்றும் காட்சியில்தான் கிரிகோரியின் மனித மனம் மீண்டும் ஒரு முறை ஓலமிடுகிறது. அந்த அறை காலியாவதை அவன் விரும்பவில்லை. தன் மனித வாழ்க்கையின் சுவடுகள் தன்னை விட்டுப் போவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அவன் சுவரில் மாட்டியிருக்கும் ஒரு பெண்ணின் புகைப்படத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்று தன் பூச்சி உடலால் அந்த புகைப்படத்தின் மீது ஒட்டிக்கொள்கிறான். அதை சற்றும் எதிர்பாராத அவனது தாய் அந்த பூச்சியைக் கண்ட அதிர்ச்சியில் மீண்டும் மயக்கமடைகிறார். இதை பார்த்த தந்தை இப்போது முற்றிலும் வேறொரு மனிதராக மாறியிருக்கிறார். கிரிகோர் சம்பாதித்தவரே வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தந்தை இப்போது ஒரு வங்கியின் காவலாளியாக வேலைக்குச் செல்லத் தொடங்கிவிட்டார். அவர் அணிந்திருக்கும் அந்த புதிய சீருடை அவருக்கு ஒரு புது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அவர் கோபத்துடன் தன் மகனை துரத்துகிறார். மேசையில் இருக்கும் ஆப்பிள்களை எடுத்து அவன் மீது ஈவு இரக்கமின்றி வீசுகிறார். அந்த ஆப்பிள் வீசப்படும் காட்சி இந்த கதையின் மிக முக்கியமான தருணம். தந்தை வீசிய ஒரு ஆப்பிள் கிரிகோரின் முதுகில் ஆழமாக பதிந்து விடுகிறது. அவனால் அதை எடுக்க முடியவில்லை. அந்த ஆப்பிள் அங்கேயே அழுகி அவனது உடலை ரணமாக்குகிறது. இந்த ஆப்பிள் வெறும் ஒரு பழம் அல்ல. இது குடும்பத்தின் பாரம், எதிர்பார்ப்புகளின் சுமை மற்றும் தான் யாருக்கும் பயன்படாதவன் என்ற அவனது குற்ற உணர்வு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த குறியீடு. அந்த அழுகிய ஆப்பிளின் வலியோடும் நாற்றத்தோடும் அவன் பல மாதங்கள் இருட்டறையில் கிடக்கிறான். நாட்கள் செல்லச் செல்ல அந்த குடும்பம் அவனை பற்றி கவலைப்படுவதை முற்றிலும் நிறுத்திவிடுகிறது. பணம் சம்பாதிக்க வீட்ல வாடகைக்கு ஆட்களை விடுகிறார்கள். இப்போது கிரிகோர் அந்த குடும்பத்தின் ஒரு அவமானகரமான ரகசியம். சரியாகச் சொன்னீர்கள். இங்குதான் அந்த பூச்சி என்ற குறியீடின் முழுமையான பரிமாணம் நமக்கு புரிகிறது. ஆமா, இந்த உருமாற்றம் என்பது ஏதோ ஒரு மாயாஜாலமோ உயிரியல் மாற்றமோ அல்ல. சமுதாயத்தாலும் நெருங்கிய உறவுகளாலும் நிராகரிக்கப்படும் போது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை, தீவிரமான மனச்சோர்வு மற்றும் ஆழமான தனிமையின் உருவகமே அந்த பூச்சி. தன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற விரக்தியில் இருக்கும் ஒரு மனிதனின் அக உலகமே அந்த பூச்சி வடிவமாக வெளிப்படுகிறது. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் புதிய வேலைகளால் சோர்வடைகிறார்கள். அந்த சோர்வு கிரிகோரின் மீதான வெறுப்பாக மாறுகிறது. அவனுக்கு உணவளிப்பனை கூட அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். அவன் அறையில் குப்பைகள் சேர்கின்றன. அவன் முழுமையாக நிராகரிக்கப்படுகிறான். அந்த நிராகரிப்பின் உச்சக்கட்டம் ஒரு நாள் மாலை நடக்கிறது. வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்களை மகிழ்விப்பதற்காக தங்கை கிரேட் வயலின் வாசித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த இசையின் அழகில் மயங்கிய கிரிகோர் தன்னையும் அறியாமல் தன் இருட்டறையை விட்டு வெளியே ஊர்ந்து வருகிறான். அந்த பூச்சி உடலுக்குள்ளும் கலையை ரசிக்கும் ஒரு மென்மையான மனித இதயம் இருப்பதை இந்த மூலப்பொருள் உணர்த்துகிறது. உண்மையில் கிரிகோர் தன் தங்கையை ஒரு இசைக்கல்லூரியில் சேர்த்து படிக்க வேண்டும் என்றுதான் தன் வாழ்நாள் முழுவதும் ஓடி உழைத்து சம்பாதித்தான். அந்த இசையை கேட்கும் ஆவலில் அவன் வெளியே வர, வாடகைக்கு இருப்பவர்கள் அவனை பார்த்துவிட்டு அருவருப்படைந்து வாடகை தர மறுத்து வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள்.
அந்த நிகழ்வுதான் அந்த குடும்பத்தின் பொறுமையே முழுமையாக உடைக்கிறது. அதுவரை அவனிடம் கொஞ்சம் கருணை காட்டிய தங்கை கிரேட் இப்போது முற்றிலுமாக மாறுகிறாள். அவள் தன் பெற்றோரிடம் திட்டவட்டமாக கூறுகிறாள், நாம் இதை இங்கிருந்து துரத்திவிட வேண்டும். இது நம் கிரிகோர் கிடையாது. இது ஒரு அரக்கத்தனமான பூச்சி. இது நம் வாழ்க்கையை அழிக்கிறது என்று சொல்கிறாள். எந்த தங்கையின் எதிர்காலத்திற்காக தன் கனவுகளை எல்லாம் அவன் தியாகம் செய்தானோ அதே தங்கை அவனை இது என்று ஒரு பொருளைப் போல விழிக்கிறாள். ஒரு மனிதன் பயன்படாதவனாக மாறும்போது அவன் தன் அடையாளத்தையே இழந்து விடுகிறான் என்பதை இந்த குளிரமான வார்த்தைகள் பிரதிபலிக்கின்றன. மனித உறவுகளின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்பதையும், அந்த எல்லை மீறப்படும்போது மனிதர்கள் எவ்வளவு சுயநலமாக மாறுவார்கள் என்பதையும் காஃப்கா இங்கு தோலுரிக்கிறார். தன் தங்கையின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கிரிகோர் மனதளவில் முழுமையாக இருந்து விடுகிறான். அந்த ஆப்பிள் தந்த உடல் வலியை விட இந்த நிராகரிப்பு அவனுக்கு தாங்க முடியாத வலியை தருகிறது. அவன் மெதுவாக தன் அறைக்கு திரும்பிச் செல்கிறான். அவனது குடும்பம் அவசரமாக வெளியிலிருந்து அறையின் கதவை பூட்டுகிறது. அந்த பூட்டுச் சத்தம் அவனது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி. இருட்டறையில் கடுமையான தனிமையில் கிடக்கும் கிரிகோர் தன் குடும்பத்தின் மீதான எந்த கோபமும் இன்றி அமைதியாக ஒரு நாள் அதிகாலையில் இறந்து போகிறான். பல நாட்கள் பட்டினி கிடந்ததால் அவனது உடல் காய்ந்து ஒரு வெறும் சருகாக மாறியிருக்கிறது. அவன் இறந்த பிறகு அந்த குடும்பம் நடந்து கொள்ளும் விதம் இருக்கிறதே, அதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி. வீட்டை சுத்தம் செய்ய வரும் ஒரு வேலைக்காரி கிரிகோரின் உடலை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு குப்பையை கூட்டி அள்ளுவதைப் போல அவனது உடலை அப்புறப்படுத்துகிறாள். ஒரு மகன், ஒரு அண்ணன் இறந்து விட்டான். ஆனால் அந்த வீட்டில் யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை. மாறாக அவர்கள் ஒரு பெரிய சுமையிலிருந்து விடுபட்டதை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். அன்றைய தினம் அவர்கள் மூவரும் விடுமுறை எடுத்துக்கொண்டு வேலைக்காரையையும் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியாக ஒரு ரயில் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்தின் போது அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பதுதான் கதையின் மிகச்சிறந்த முரண்பாடு. இறந்து போன மகனைப் பற்றியோ அவனது தியாகங்களைப் பற்றியோ அவர்கள் பேசவில்லை. மாறாக தங்கள் மகளான கிரேட் இப்போது எவ்வளவு அழகாக வளர்ந்து விட்டாள், அவளுக்கு எப்படிப்பட்ட நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கலாம், அவளது எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கப் போகிறது என்று நம்பிக்கையுடன் பேசத் தொடங்குகிறார்கள். கதையின் இறுதியில் கிரேட் எழுந்து நின்று தன் இளமையான உடலை முறித்து சோம்பல் முறிக்கிறாள். கிரிகோரின் வளைந்து நெளிந்த நசுக்கப்பட்ட பூச்சி உடலுக்கும் கிரேட்டின் இந்த புத்துணர்ச்சியான தோற்றத்திற்கும் உள்ள வித்தியாசம் நேயர்களை உழுக்கும் ஒரு காட்சி. மிக கூர்மையாக நம் முகத்தில் அறைகிறது. ஆமாம், இது மனித குலத்தின் மனசாட்சியை நோக்கி வீசப்பட்ட ஒரு உளவியல் எச்சரிக்கை. இந்த முழு ஆய்வின் மூலம் நாம் பல கசப்பான உண்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக, இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் அவனது குணத்தாலோ அன்பாலோ மதிப்பிடப்படுவதில்லை. மாறாக அவனது பொருளாதார பயனால் மட்டுமே மதிப்பிடப்படுகிறான். அடுத்தபடியாக இரத்த உறவுகளின் பாசம் நேசம் எல்லாம் கூட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைதான். நீங்கள் எதையும் திருப்பி தர முடியாத நிலைக்கு தள்ளப்படும் போது அந்த பாசத்தின் ஆயுள் முடிந்து விடுகிறது. மேலும் ஓய்வில்லாத இயந்திரத்தனமான வேலை மனிதனை அவனுக்கே தெரியாமல் எப்படி ஒரு உணர்ச்சியற்ற உயிரினமாக மாற்றிவிடுகிறது என்பதையும் இது காட்டுகிறது. நமது உண்மையான உணர்ச்சிகளை நாம் எவ்வளவுதான் வெளிப்படுத்த முயன்றாலும் இந்த உலகம் அதை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாது என்பதையும் இந்த கதை மிக தெளிவாக விளக்குகிறது. நேயர்களே, இதுவரை நாம் விவாதித்த இந்த விஷயங்களை உங்கள் சொந்த வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். உங்கள் வாழ்வில் எப்போதாவது நான் எதற்கும் பயன்படாதவன் ஆகிவிட்டேனா, யாருக்கும் என்னை சுமையாக தெரிகிறதா என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? என்னுடைய உழைப்பை மட்டும்தான் இந்த உலகம் மதிக்கிறதா என்று நீங்கள் நிமித்து வருந்தியிருந்தால் நீங்களும் ஒரு வகையில் கிரிகோரின் மனநிலையை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த உலகம் அதன் வேகத்தில் லாப நஷ்ட கணக்குகளோடு ஓடிக்கொண்டிருக்கும்போது நம்மில் பலரும் ஏதோ ஒரு தருணத்தில் இப்படி உணர்ந்திருப்போம். உங்கள் பயன் குறையும்போது இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களால் ஓட முடியாத நேரத்தில் நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்கள் மதிப்பு குறையவில்லை. உங்கள் மதிப்பு வெறும் பணத்தாலோ அல்லது மற்றவர்கள் உங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதாலோ அளவிட முடியாதது. நீங்கள் எந்த இயந்திரத்திலும் சிக்காத ஒரு சுதந்திரமான மனிதன். அந்த மனித தன்மையோடு இந்த ஆழமான உரையாடலை நாம் நிறைவு செய்வதற்கு முன் வழக்கத்திற்கு மாறான ஒரு கோணத்தில் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், கேட்போம். நாம் இவ்வளவு நேரம் அந்த பூச்சி உருமாற்றத்தை ஒரு சாபமாக, ஒரு துயரமாக மட்டும்தானே பார்த்தோம். ஆனால் சற்று வித்தியாசமாக யோசித்து பாருங்கள். அந்த உருமாற்றம் உண்மையில் கிரிகோரின் ஆழ்மனதில் தோன்றிய ஒரு உளவியல் தப்பிக்கும் வழியா?
ஓ, அப்படியும் இருக்கலாமோ? அவனுக்கு அந்த வேலை அறவே பிடிக்கவில்லை. ஆனால் குடும்பத்தின் கடனுக்காக தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டு வேலைக்கு சென்றான். அவனது மனம் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் முழுமையாக உடைந்து, இனி என்னால் இந்த நச்சுத்தன்மையான வேலைக்கு செல்ல முடியாது என்று முடிவு செய்து அவன் உடலை ஒரு பூச்சியாக மாற்றியிருக்குமா? வேறு வழியே இல்லாமல் ஒரு நோய்வெடுப்பதற்காக அவனது மூளையே அவனுக்கு அளித்த ஒரு கொடூரமான விடுதலைதான் இந்த உருமாற்றமா? சரியாக பிடித்தீர்கள். ஒரு மனிதன் தன் வேலையிலிருந்து தப்பிக்க பூச்சியாக மாறுவதைத் தவிர வேறு வழியே இல்லை என்ற நிலை எவ்வளவு ஆபத்தானது! இதைச் சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். நம் சிந்தனையை முற்றிலும் வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு அருமையான பார்வை இது. வேலையின் அழுத்தம் ஒரு மனிதனின் ஆழ்மனதை எந்த அளவுக்கு சிதைக்கும் என்ற இந்த வினா நம் ஒவ்வொருவரையும் சுயபரிசோதனை செய்ய தூண்டுகிறது. நேர்களே, உங்களுடைய அக உலகில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்களா, அல்லது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமையின் கீழ் உருமாறிக் கொண்டிருக்கிறீர்களா என்ற அந்த பதிலை தேடும் பயணத்தை உங்களிடமே விட்டுவிடுகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான மூலப்பொருளோடு பல புதிய திறப்புகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திப்போம், தெளிவோம்.